அப்படியே வெயிட் பண்ண நில்லுங்க. உழைப்பாளர்களின் பண்டிகையாகிய மே தினம் நம்முடைய கட்சியுடைய மாநில அலுவலக கிளைகள் சார்பாக உலகம் முழுவதும் கொடியேற்றத்துக்கு முன்னதாக கட்சியுடைய மாநில குழு உறுப்பினர் சரவணன் அவர்கள் மே தினம் முழக்கம் செய்வார்கள். செங்கொடி உயரட்டும், வானில் செங்கொடி உயரட்டும், ஓங்கட்டும் 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 ஓங்கட்டும், தொழிலாளர் ஒற்றுமை ஓங்கட்டும், தொழிலாளர் ஒற்றுமை ஓங்கட்டும், வெல்லட்டும் 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 வெல்லட்டும், உண்டுகள் நெஞ்சை பிளந்த போதும், உண்டுகள் நெஞ்சை பிளந்த போதும், சிகாகோ நகர வீதியிலே, சிகாகோ நகர வீதியிலே லைவ்ல போயிட்டு இருக்கு. ரிமோட்ல எடுத்துங்க. நான் 8 மணி நேர வேலை கேட்டு, 8 மணி நேர ஓய்வு கேட்டு, 8 மணி நேர ஓய்வு கேட்டு, 8 மணி நேர உறக்கம் வீர வணக்கம், உங்கள் எங்கள் வீர வணக்கம், ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்து, ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்து, பாட்டாளி வர்க்க தியாகிகள், பாட்டாளி வர்க்க தியாகிகள் பெற்று தந்த உரிமைகளை, பெற்று தந்த உரிமைகளை பறிகொடுக்கட்டும், ஒருபோதும் விடமாட்டோம், முறியடிப்போம் 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 முறியடிப்போம், நரேந்திர மோடி அரசின், நரேந்திர மோடி அரசின் அம்பானிக்கும் அதானிக்கும், அம்பானிக்கும் அதானிக்கும், மகாசூர கார்ப்பரேட்டுக்கும், மகாசூர கார்ப்பரேட்டுக்கும் காவடி தூக்கும் கொள்கைகளை, காவடி தூக்கும் கொள்கைகளை கார்ப்பரேட்டுகளுக்கு முறியடிப்போம் 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 முறியடிப்போம், தொழிலாளர் விரோத சட்டங்களை, தொழிலாளர் விரோத சட்டங்களை, பொதுத்துறை நிறுவனங்கள் தாரை வார்ப்பை, பொதுத்துறை நிறுவனங்கள் தாரை கான்ட்ராக்ட் முறை நியமனங்களை, தற்காலிக முறை நியமனங்களை, தற்காலிக முறை நியமனங்களை அனுமதியோம் 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 அனுமதியோம், முறியடிப்போம் ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத், மே தினம் ஜிந்தாபாத், ஒற்றுமை ஓங்குக, தொழிலாளர்கள் ஒற்றுமை ஓங்குக, மே தினம் வாழ்க, மே தினம் வாழ்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்க. தற்போது நம்முடைய செங்கொடியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மத்திய கட்டுப்பாட்டு ஆணைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஏற்று வைத்தார். செங்குடி உயரட்டும், வானில் செங்குடி உயரட்டும், தகரட்டும் 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 தகரட்டும், ஏகாதிபத்தியம் தகரட்டும் ஏகாதிபத்தியம் தகரட்டும், சிகாகோ நகரின் நீளே, சிகாகோ நகரின் நீளே, சிகாகோ நகரின் நீளே, சிகாகோ நகரின் நீளே, 8 மணி நேர வேலை கேட்டு, 8 மணி நேர வேலை கேட்டு, 8 மணி நேர ஓய்வு கேட்டு, 8 மணி நேர ஓய்வு கேட்டு, 8 மணி நேர உறக்கம் கேட்டு, 8 மணி நேர உறக்கம் கேட்டு, உரிமைக்காக போராடிய, உரிமைக்காக போராடிய, ரத்தம் சிந்திய 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 ரத்தம் சிந்திய, தொழிலாளர் வர்க்கத்தை தொழிலாளர் வர்க்கத்தை உரிமைக்கான பாதுகாப்போம் பாதுகாப்போம், வென்றெடுப்போம் 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 வென்றெடுப்போம், தொழிலாளி விவசாயி ஒற்றுமையை, தொழிலாளி விவசாயி ஒற்றுமையை, சாதி மத பேதமின்றி, சாதி மத பேதமின்றி, செங்கொடியை உயர்த்தி பிடித்து, செங்கொடியை உயர்த்தி பிடித்து, செங்கொடியை உயர்த்தி பிடித்து, உரிமை காக்க உரிமை காக்க உரிமை காக்க உரிமை காக்க, போராட்டத்தை முன்னெடுப்போம் போராட்டத்தை ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத், வர்க்கிங் கிளாஸ் ஜிந்தாபாத் வர்க்கிங் கிளாஸ் ஜிந்தாபாத், சிபிஐஎம் ஜிந்தாபாத் சிபிஐ ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம், உழைப்பாளர் தினத்தில் உழைப்பாளர் தினத்தில், தொழிலாளிகளின் 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 உரிமை காக்க உரிமை காக்க உரிமை காக்க உரிமை காக்க. எல்லாருக்கும் வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு சார்பாக உழைக்கும் மக்களுக்கு எங்களது மேதின புரட்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இங்கே சென்னையில் மட்டுமல்ல, மாநிலம் முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சிஐடி சார்பாக இந்த விழா என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த 12 ஆண்டு காலமாக மத்தியில் அதிகாரத்திற்கு வந்த மோடி அரசாங்கத்தை பொறுத்தவரையில் உழைப்பாளி மக்களுடைய உரிமைகளை மறுத்து வருகிறது, பறித்து வருகிறது. குறிப்பாக விவாதமில்லாமலே கொண்டு வரப்பட்ட 4 தொழிலாளர் சட்டங்கள் வெள்ளைக்காரங்களுக்கு போராடி பெற்ற உரிமைகளை அது பறித்து வருகிறது. வேலைநிறுத்த உரிமை, சங்கம் சேரும் உரிமை, 8 மணி நேர வேலை என்பதை 10 மணி நேரம் ஆக்கலாம், 12 மணி ஆக்கலாம் என்ற மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சட்டம் என்பது தொழிலாளிகளை கொத்தடிமைகளாக மாற்றக்கூடிய மோசமான உருவாகி வருகிறது. அதை எதிர்த்து இன்று நாடு முழுவதும் உழைப்பாளி மக்கள் வலுவான பல போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள்.
குறிப்பாக மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் அவர்கள் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்தவங்க. ஆனால் எல்லா துறைகளும் வேலை என்பது மறுக்கப்பட்டு வருகிறது, ஆட்குறைப்பு செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக ரயில்வேயில் ஏற்கனவே 24 லட்சம் தொழிலாளிகள் வேலை செஞ்சாங்க. அது அனுமதிக்கப்பட்ட வேலை எண்ணிக்கை என்பது 14 லட்சம். அதிலும் 3 லட்சம் பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க. இப்பொழுது மத்திய அரசாங்கம் ரயில்வேயில் ஒரு 30,000 பேரை ஆட்குறிப்பு செய்ய போவதாக அறிவித்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக அந்த 14 லட்சம் பேரில் 1,40,000 பேர் என்பது பாதுகாப்பு துறை வேலை செய்யக்கூடிய அந்த பணி. அப்படி ஆண்டுக்கு 2% நாங்கள் ஆட்குறிப்பு செய்ய போகிறோம் என்று ரயில்வேயில் கிட்டத்தட்ட அநேகமாக ரயில்வேனுடைய பயணிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, ரயில்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இந்த பின்னணியில் ரயில்வேயில் அனுமதிக்கப்பட்ட 14 லட்சம் தொழிலாளர்கள் எண்ணிக்கையில் 3 லட்சம் வேக்கன்சி இருக்கிற. மேலும் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேரை வீட்டுக்கு அனுப்புவதாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஆட்குறிப்பு கொள்கை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கடுமையாக நான் எதிர்க்கிறேன். அந்த கொள்கை மத்திய அரசு வாபஸ் வாங்க வேண்டும் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்ததாக ஒரு 2-3 சட்ட மசோதா பார்லிமெண்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது. அதில் குறிப்பாக ஒன்று 2020ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை. அந்த கல்விக் கொள்கையின் அடிப்படையில் உயர்கல்வியில் சில மாற்றங்களை இருக்கக்கூடிய நம்மளை பறிக்கக்கூடிய அடிப்படையில் ஒரு மசோதா என்பது பார்லிமெண்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது. அதை ஏற்கனவே உயர்கல்வியில் பல்கலைக்கழக மானிய குழு இருக்குது. அடுத்து அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கழகம் இருக்குது. அடுத்ததாக தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் இருக்குது. இப்போ மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய பெண்டிங் இருக்க அந்த மசோதா பொறுத்தவரையில் யூஜிசி ரத்து செய்யப்படுகிறது, அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் ரத்து செய்யப்படுகிறது. அதே உங்களுக்கு நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர்ஸ் எஜுகேஷன், தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் அது ரத்து செய்யப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய 3 நிறுவனங்களை ரத்து செஞ்சுட்டு மத்திய அரசாங்கம் என்ன கொண்டு வராங்க சொன்னால் ஒரு உயர்கல்வி ஆணையத்தை அமைக்கிறாங்க. அந்த உயர்கல்வி ஆணையத்தை மத்திய அரசாங்கம் தான் நியமிக்கும். ஆனால் யூஜிசியில் மாநில அரசுகளுக்கு பிரதிநிதித்துவம் உண்டு, ஏஐசிடியில் மாநில அரசு பிரதிநிதித்துவம் உண்டு. ஆனால் மத்திய அரசாங்கம் கொண்டு வர இருக்கிற அந்த உயர்கல்வி ஆணையத்தை பொறுத்தவரையில் மத்திய அரசாங்கம் நியமிப்பாங்க. அந்த உயர்கல்வி ஆணையம்தான் உயர்கல்வி நிர்வாகம், பாடத்திட்டம், நிதி ஒதுக்கீடு எல்லாத்தையும் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. குறிப்பாக பாடத்திட்டத்தை பொறுத்தவரையில் அந்த உயர்கல்வி அந்த மசோதாவில் என்ன இருக்குன்னு சொன்னால் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம், அதாவது இந்திய அறிவு அமைப்புன்ற ஒரு ப்ரொபோசலை முன்மொழியாது. என்ன அர்த்தம்னு சொன்னால் மணிநீதி அடிப்படையில் கல்வியை மாற்றக்கூடிய மோசமான நடவடிக்கை மத்திய அரசு எடுத்து வருகிறது. அந்த மசோதாவுக்கு எதிராக இடதுசாரிகள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. தொழிலாளி வர்க்கம் எதிர்த்து போராடும் என்பது சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்ததாக கடந்த 12 ஆண்டு காலமாக பாஜக தொழிலாளர் மீது தாக்குதலை தொடுத்ததோடு கடைசியாக அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய 4 தொழிலாளர் சட்டங்கள் என்பது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரப்போவதை மத்திய அரசாங்கம் அறிவித்தாங்க. அந்த சட்டத்தை அறிவிக்கிற மோடி என்ன சொன்னார்னா வெள்ளக்காரங்காலத்தில் புறையோடி போன அந்த சட்டங்களை எல்லாத்தையும் ரத்து செய்துவிட்டு ஒரு முற்போக்கான 4 சட்டங்களை உருவாக்கி இருப்பதாக மோடி சொன்னார். ஆனால் முற்போக்கு சட்டம் இல்லை, வெள்ளக்காரங்களுக்கு போராடி பெற்ற உரிமைகளை பறிக்கக்கூடிய அடிப்படையில் தான் அந்த 4 சட்டங்களும் அமைந்திருக்கிறது. குறிப்பாக சங்க சேர உரிமை. இப்போ நீங்கள் சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்பு உரகடத்தில் சாம்சங்கில் சங்கம் அமைக்கிறதுக்கே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருந்தது. அப்படி போராடிய காரணத்திற்காக தொழிற்சங்க தலைவர்கள் கைது செய்யப்பட்டாங்க, தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டாங்க. சிஐடியுடைய மாநில தலைவர் முத்துக்குமார் கைது செய்யப்பட்டு கடந்த ஏப்ரல் மாதம் 17 தேதி தான் ஜாமீனில் வெளியில் வந்தார். சொல்லப்போனால் நீதிபதியினுடைய அனுமதியோடு தான் அவர் 23ஆம் தேதி ஓட்டு போட்டார்னு சொன்னால் இப்படி சங்கம் வைக்கும் உரிமையை பறிக்கக்கூடிய, வேலை நேரத்து உரிமையை பறிக்கக்கூடிய, அதே போல உங்களுக்கு வேலை நேரத்தை அதிகப்படுத்துவது. மத்திய அரசாங்கம் கொண்டு சட்டத்தை என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வேலை நேரத்தை 8 மணிக்கு மேலே எவ்வளோ உயர்த்திக்கலாம், 10 மணி நேரம் 12 மணி நேரம் சொல்லி உங்களுக்கு அப்போ மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த உழைப்பாளிமைக்கு உரிமை பறிக்கக்கூடிய 4 சட்ட தொகுப்புகளை வாபஸ் வாங்க வேண்டும் என்று சிஐடியு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடி வருகிறது. குறிப்பாக பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய இந்த பின்னணியில் கவனிக்க வேண்டியது டெல்லியை சுற்றியுள்ள, அதாவது தேசிய தலைநகர் இருக்கக்கூடிய பிராந்தியத்தில் குஜராத்தில், பீகாரில், ராஜஸ்தானில், ஹரியானாவில், உத்தரப்பிரதேச தொழிலாளிகள் கடந்த 1 மாதம் மிகப்பெரிய எழுச்சி.
ஒரு தன்னெழுச்சியான போராட்டம். அவங்க என்ன கோரிக்கை வச்சுருக்கிறாங்க? நாங்கள் 12 மணி நேரம் வேலை செய்கிறோம், ஆனால் எங்களுக்கு வந்து 11,000 தான் சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த 11,000த்தில் 2,000 ரூபாய் பிடித்த 9,000 தான் கிடைக்குன்னு சொன்னால் எப்படி வாழ முடியும்? அடிப்படையில் உங்களுக்கு வந்து குறைந்தபட்ச ஊதியம் அநேகமாக சட்டப்படி 5 வருஷத்துக்கு ஒரு குறைந்தபட்ச ஊதியத்தை ரிவைஸ் பண்ணணும். ஆனால் பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் தொழிலாளர்கள் அவங்க குறைந்தபட்ச ஊதியத்தை ரிவைஸ் பண்ணலை, மாற்றி அமைக்கலை. ஆக 12 வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு கோரி, நிரந்தரம் கோரி ஒரு தன்னெழுச்சியான போராட்டமும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடந்துகிட்டு இருக்கிறப்ப உத்தரப்பிரதேச அரசு என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அந்த போராட்டத்துக்கு தலைமை தான் கூடிய தொழிலாளர்களையும் தொழிற்சங்கம் கைது செய்து சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி போக்கு என்பது இப்படி தொழிலாளர்கள் போராடுகிற போது போராட்டத்தை ஒடுக்குவதற்கு உத்தரப்பிரதேச அரசாங்கம், ஹரியானா, ராஜஸ்தான் பிஜேபி அரசாங்கம் அங்கே முயற்சிக்கிற போது தொழிலாளர்களுக்கு ஆதரவாக விவசாயிகள் போராட்ட களத்துக்கு வந்திருக்கிறாங்க. கடந்த தினங்களுக்கு முன்னதாக சம்யுக்த கிசான் மோர்ச்சா என்ற விவசாய சங்கங்களோ சிஐடி உள்ளிட்ட அகில தொழிற்சங்கங்கள் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்து அந்த தொழிலாளர் போராட்டத்தை ஆதரிப்பது மட்டுமல்ல, இப்படி விவசாயம் 3 சட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டும் என்று 2020 போராடி வெற்றி பெற்றால், அது போல உங்களுக்கு வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய 4 சட்டங்களை வாபஸ் வாங்க வேண்டும் என்று விவசாய சங்கங்கள் தொழிற்சங்கம் ஒன்று கூடி டெல்லியில் மகத்தான போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆகவே நாடு முழு உழைப்பாளி மக்களுடைய போராட்டத்தை ஆதரிப்பதோடு மக்களுடைய வாழ்வாதாரத்தை, உழைப்பாளி மக்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாத்து போராடி வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு மீண்டும் எங்களது புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் என்னுடைய விளக்குரையை நிறைவு செய்கிறேன். குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான கருத்து கணிப்பு என்பது திமுக தலைமையிலான திமுக தலைமை கூட்டணி கட்சிகள் பெரும்பான்மை வெற்றி பெறும் என்பது தான் வந்து கருத்து கணிப்பு சொல்லுங்கள். கேரளா, பெங்கால் மற்றதெல்லாம் இப்போ நான் 2 நாளும் இருக்குது. வாக்கு எண்ணிக்கை வரும்போது நம்ம வந்து பார்த்துக்கோம். சார், இப்போ மத்திய அரசு எதிரான தமிழ்நாட்டிலையும் பல தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டாங்க. கடந்த ஓராண்டு எவ்வளோ தொழிலாளர்கள் போராட்டம் நடத்திருக்காங்க, பல கோரிக்கை. இப்போ அதை பற்றிலாம் சிபிஎம் பேசுவாங்களா? அதை பற்றி தொடர்ந்து போராட்டம் நடத்துறீங்க, இந்த மாதிரி நேரங்களில் அதுக்கு குரல் கொடுப்பீங்களா சார்? இவங்களும் பல கஷ்டங்களை தாண்டி தான் அந்த மாதிரியான போராட்டங்கள் நடத்துகிறாங்க. பலர் பேர் உழைக்கக்கூடிய வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தான். இப்போ மாநில அரசு தரக்கூடிய நிதி பகிர்வில் தான் அதில் பாதிக்கப்படுறதா சொல்லி அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய மாநிலங்கள் உரிமையை பறிக்கக்கூடிய கொள்கைக்கு எதிராக மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் போராடுவது கூட இருந்தோம். குறிப்பாக அந்த உயர்கல்வி அந்த மசோதாவில் கூட அந்த உயர்கல்வி என்பது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது, மத்திய பட்டியலில் இருக்குது, பொது பட்டியலில் இருக்குது. ஆனால் மத்திய அரசு கொண்டு வர துடிக்கும் சட்டத்தை பொறுத்தவரையில் பொதுப்பட்டு இருக்கக்கூடிய அந்த துறையை வந்து முழுக்க அதிகாரத்தை வந்து மத்திய அரசாங்கம் எடுத்துக்க முயற்சிக்கிட்டு இருக்கிறார். அதே மாதிரி மின்சார மசோதா பெண்டிங்கில் இருக்குது. அந்த மின்சாரம் என்பதும் பொதுப்பட்டியில் இருக்குது. பொதுப்பட்டியலுக்கு மின்சாரத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு போயிட்டு உங்களுக்கு வந்து மின்சார உற்பத்தியும் தனியார்மய முயற்சிக்கிற போது அதை எதிர்த்து மாநில அரசாங்கம் போராடுவது மாநில அரசாங்கத்தை பக்கம் நிற்கிறோம். தொழிலாளர்கள் பிரச்சனை, உழைப்பாளர்கள் பிரச்சனை பொறுத்தவரையில் என்றைக்கும் மாநில அரசாங்கத்தோடு மார்க்சிஸ்ட் கட்சி சமரசம் செய்து கொண்டதல்ல, செய்து கொள்ளாது. மைக்